கழிப்புக்கு பின் அகில ஒளி பாய்ச்சும் அகண்டம் கருவறையின் அக்னி மூலையில் பக்தியோடு நிறுவப்படுகிறது. அம்மா, நீ ஏற்றிய அகண்டத்தின் ஒளி முக்கூட்டு எண்ணெயின் ஒளியின் வீச்சல்லவா? அக்கூட்டு இக்கூட்டு என்பார்கள். எக்கூட்டு வந்தாலும் சமுதாயத்தில் அறம் தழைப்பதும், அன்பு ஓங்குவதும், பரிவு பாசம் பந்தி பரிமாறுவதும், மத நல்லிணக்கம் மனித நேயம் கோபுரமாய் எழும்புவதும் அம்மா உன் முக்கூட்டு எண்ணெயின் அகண்ட ஒளியால் தானே தாயே. கருவறைக்குள் அகண்ட தீபம் கண்கொள்ளா காட்சி. அம்மாவின் தீபத்தில் சோதி மலை ஒன்று தோன்றி வீதி தெரியுதே, அருள் வீதி தெரியுதே. பெண்கள் குமுத விழி கண்டு அருள் அமுதமானதே, அருள் அமுதமானதே. நீ ஏற்றிய ஒளிதான் தாயே அற ஒளி, அன்பு ஒளி, பண்பு பாச ஒளி,
மத நல்லிணக்க ஒளி, மனித நேய ஒளி. அந்த ஒளி வெளிச்சத்தில்தான் உலகு உய்யும். அதனால்தான் உன் அகண்டத்தில் முக்கூட்டு எண்ணெய் ஊற்ற 3 கடலாய் பக்தர்கள் கூடுகின்றனர். இந்த அரிய வழிபாட்டில் அருள் திரு அம்மாவின் அருளானைப்படி அகண்டம் ஏந்தி வந்தவர்களின் அனுபவத்தை கேட்போம். அகண்டம் எடுத்துன்னு போனது இட் வாஸ் மயிர்கூச்சி எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும். 15 வருஷமாக இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கேன். அதனால இந்த தடவை என்னை சூஸ் பண்ணி அம்மா அகண்டம் எடுத்து சொன்னது ஒரு பெரிய கொடுப்பனை. அதுவும் தவிர அது அகண்டம் முடிஞ்ச உடனே அம்மா கையில் இருக்கிற வேப்பலையே அப்படியே உருவி, அதுவும் அது என்னது இந்த நிலையில இருக்கும்போது அந்த கையில கொடுத்தது அது அதை விட ஒரு பெரிய கொடுப்பனை என்று நான் நினைக்கிறேன். அம்மா இயற்றிய அகண்டத்தில் அருள் திரு அம்மாவுடன் அம்மாவின் அருட்குடும்பத்தார்களும் முக்கூட்டு எண்ணெய் வார்த்தனர். ஆம், அம்மாவின் ஆன்மீகத்தில் நாமும் குடும்பம் குடும்பமாகத்தானே ஈடுபடுகிறோம். அருள் திரு அம்மா அவர்கள் ஏற்றிய அகண்ட தீபம் கருவறையின் அக்னி மூலையில் அருள் ஒளியை பாய்ச்சிய வண்ணம் இருந்தது. தாயே, அகம் குளிர அகண்ட ஒளி கண்டோம் என முகமெல்லாம் ஒளி ஏந்தி முக்கூட்டு எண்ணெய் கரமேந்தி நின்றனர் பக்தர்கள். ஊட்டும் அமுதாலே உயிர் வளர்த்த தாயாக அருள் ஊட்டும் அம்மா, முக்கூட்டு எண்ணெய் வார்த்தோம் முழு வெளிச்சம் காட்டம்மா. ஒளிரும் ஒளியில் முகம் காட்டும் பேரழகே, தெளியும் அகமெல்லாம் தேங்கி வரும் அருள் அழகே, வாழும் வழியை காட்டம்மா, வாட்ட இருள் போக்கம்மா என முக்கூட்டெண்ணெயை வார்த்தபடி வணங்கினர். கண்ணுக்கு எட்டிய தூரமெல்லாம் செவ்வாடைகள், தரையிறங்கி நடந்து வரும் சிவப்பு சூரியனாய் பக்தி கதிர்பாய்ச்சி நிற்கின்றனர். அம்மா, நீ ஏற்றிய தீபம் வெளிச்சமிட்டு எங்களின் விதிகளை மாற்றட்டும் தாயே. அம்மா, உன் ஆன்மீகத்தில் மட்டும்தான் எங்குமே வெளிச்சம். ஒளிவு இல்லாத ஒளிக்காடு மருவத்தூரில் மட்டும்தானே. தாயே, உன் கருவறையில் கூட நித்தம் நித்தம் நிலா வெளிச்சம். நின் கனிவு முகம் கதிர் வெளிச்சம். நெற்றியில் பிறை வெளிச்சம். நிறை பற்களில் அருள் நுரை வெளிச்சம். கரங்களில் கொடை வெளிச்சம். கண்களில் அருள் வெளிச்சம். இத்தனை வெளிச்சமிடும் கருவறையும் வெளிச்சம்தானே. நின் அகண்டம் வெளிச்சத்திற்கே வெளிச்சமடி தாயே. தீப வழிபாடு நமது பண்பாடு. எல்லா விழாவிலும் முதல் தலை தூக்குவது தீபம்தானே. பொருட்களை நமக்கு கண்களுக்கு விளங்க வைப்பதால் தானே அதற்கு விளக்கு என்று பெயர் வந்தது. அம்மா, எல்லா விளக்கும் விளக்கல்ல, நீ ஏற்றிய அகண்ட தீப விளக்கே விளக்கு. அதுதானே எங்களுக்கு எல்லாவற்றையும் விளக்கியது. அகல், எண்ணெய், திரி, சுடர் இவைதானே சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்பன. இதனை குறிக்கத்தானே தாயே அகண்ட தீபம். அம்மா, எப்போதும் எங்கள் நெஞ்சில் இது அகண்ட தீபம்தான். எங்களை விட்டு அகன்ற தீபம் அல்ல தாயே, இது அகண்ட தீபம்.